அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் இது வந்து 6வது கொஷின், 15 மார்க்ஸ். ஸோ 15 மார்க்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 பேஜ் வந்து எப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து கொஸ்டின் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இல்லை வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கே கம்மியாக தான் இருக்குது, கண்டென்ட்டே அவ்வளோதான் இருக்கும் தேரும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும்னா 2.5 பேஜுக்கு எழுதி தான் ஆகணும். அப்போ கொஸ்டினோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 2.5 பேஜுக்கு எழுதணும் இல்லையா, ஃபில் பண்ணணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். சில இது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று வந்து பார்க்கும்போது அந்த பெர்சன்ட் அப்ரைசிங் இருந்துச்சு. அந்த கொஸ்டின் நம்ம எவ்வளோ நாள் எழுதிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இப்போது இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935ங்கிறது ஒரு சின்ன பகுதி. அதுலேயும் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், டிஃபெக்டை கேட்டிருக்கான், அதை கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ இந்த மாதிரியான கேள்வி எழுதும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக 2.5 பக்கத்துக்கு எழுதுறதுக்கு அளவுக்கு பிளான் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்போ ஹெட்டிங் போட்டாச்சு, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக்காக ஒரு ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டாட்டிக் இந்த சென்ஸ் என்னென்னா, ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள். இப்போ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்டுங்கும் போது கண்டிப்பாக 321 செக்ஷன் 10 ஷெடியூல்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணணும், உள்ள ரெப்ரசென்ட் பண்ணணும், நிறைய ரெப்ரசென்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இதுலேயே எவ்வளோ ஸ்டாட்டிக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். சரிங்களா? பாருங்கள், 321 செக்ஷன் இருக்குது, 10 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. வாஸ் பேஸ்ட் ஆன் சைமன் கமிஷன் ரிப்போர்ட் 1930. சரிங்களா? அவுட்கம்ஸ் ஆஃப் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இட் வாஸ் டிசைன் டு டீசென்ட்ரலைஸ் பவர் பை ப்ரொபோசிங் ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ஏன்னா டைஆர்சியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, ப்ராவின்சஸில் சென்டரில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, and all India federation, but it fails to satisfy. இப்போ கொஸ்டினை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதணும். ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கொஸ்டினை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ கொஸ்டினை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எழுதுறதுங்கிறது என்னன்னா, பட் இட் ஃபெயில்ஸ் டு சாட்டிஸ்ஃபை இந்தியன் ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபார் செல்ஃப் கவர்னன்ஸ் அண்ட் பேசிக் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். இந்த இதுதான் இந்த கொஸ்டினோட அடிப்படை. நீங்களும் கொஸ்டினும் ஒரே பாதையில் போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இப்படி எழுதிடணும். As a result, it faced strong opposition from Indian political parties and leaders. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாட்டிக்காக கொஷினை ரெப்ரசென்ட் பண்ணுன்றதுனால ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று கொடுக்குறோம். எதுனாலும் கொடுக்கலாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 வச்சு எதுனாலும் கொடுக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன் பாருங்க, நேரு கால்ட் இட் எ மெஷின் வித் ஸ்ட்ராங் பிரேக்ஸ் பட் நோ இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இதை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டை வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா? இப்போ கேள்வி பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935. ஆனால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் பாருங்கள், கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935ங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நேரடியாக டிஃபெக்ட்ஸ் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாது. பிரச்சனைகள் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ப்ரொவிஷன் என்ன இருக்குது, அந்த ப்ரொவிஷனால என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம ப்ரொவிஷன்ஸே எழுதுகிறோம். அப்போ பாருங்கள், ஆல் இண்டியா ஃபெடரேஷன் வாஸ் ப்ரொபோஸ்டு இன்க்ளூடிங் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைஆர்சி இன்ட்ரோடியூஸ்ட் சென்டர். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, உள்ள ரிசர்வ்டு சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னு ஃபெடரல் லிஸ்ட்டில் இருக்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. டைஆர்சியை ப்ராவின்சஸில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதனால கிராண்டிங் ப்ரொவின்ஷியல் அட்டானமி. இப்போ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் சென்டர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதாவது 11 ப்ராவின்சஸ்க்கு 6 ப்ராவின்சஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபெடரல் அசம்பிளி அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கவர்னர் ஜெனரல் ரீடைன்ட் ஓவர் ரைடிங் பவர்ஸ் இன் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லெஜிஸ்லேஷன். 3 லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட், ஃபெடரல், ப்ரொவின்ஷியல் அண்ட் கன்கரண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. அதேமாரி பாருங்க, எக்ஸ்டெண்டட் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு மோர் கம்யூனிட்டிஸ் இன்க்ளூடிங் விமன்ஸ் அண்ட் டிப்ரெஸ்ட். செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா சைமன் கமிஷன், அப்புறம் கம்யூனல் அவார்டு, அப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இதோட என்ன சொல்கிறது பிளெண்ட் தான் இதில் வந்திருக்கும். சரிங்களா? அப்புறம் ஆர்பிஐ கொண்டு வராங்க, ஃபெடரல் கோர்ட்டை வந்து உருவாக்குறாங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு செக்ரட்டரி இது பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 பேர் கொண்ட செக்ரட்டரி கவுன்சிலை உருவாக்கியிருப்பாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அபாலிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நியூ அட்வைசர்ஸ் வேர் அப்பாயிண்டட். பர்மா செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா அண்டர் த ஆக்ட். அப்போ இதெல்லாம் இதோட ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ தான் கொஸ்டினே அட்ரஸ் பண்ணுறோம், மேஜர் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஆனால் அதையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து ரைட் அபவுட் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 கேட்கலாம். பட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து பேசணும். அப்போ லேக் ஆஃப் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. அப்போ பாருங்கள், சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ரிமைன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் அப்பாயிண்டட் வைஸ்ராய்.
என்னதான் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்படி கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஒரு வைஸ்ராயோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க கொண்டு வராங்க. The Governor General has overriding powers, was not answerable to legislature. ஆனால் அவர் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன பண்ணுவாங்க, ஆன்சரபிளாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்புறம் லெஜிஸ்லேட் பை ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம், could override advice of ministers இது பண்ணலாம், மாரி could reserve any bill for the British crown. எல்லா பில்லையும் என்ன பண்ணலாம், எந்த பில்லையும் என்ன பண்ணலாம், பிரிட்டிஷ் கிரவுனுக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? திஸ் அண்டர்மைன் ப்ரொவின்ஷியல் அட்டானமி இன் ப்ராக்டிஸ். அவங்களுக்கு அட்டானமின்னு ஒன்று கொடுத்துட்டு ப்ராவின்சஸ்க்கு அட்டானமி எல்லாம் கொடுத்துட்டேன், ஆனால் வந்து நான் சொல்றத நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் கிரிட்டிக்கல் இவாலுவேஷன். இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் கூட போட்டு கூட சொல்லலாம், இவாலுவேஷன் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், போட்டு எழுதலாம். அப்போ ப்ரொவின்ஷியல் அட்டானமி இது வந்து கேள்வி கேட்டுச்சு, இது மட்டப்படுத்துச்சு அப்படின்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்க பாருங்க, கிராண்டிங் ப்ரொவின்ஷியல் அட்டானமின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்படி பாயிண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்றோம், நம்ம அதை ஆப்போசிட்டா இங்க ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, டையார்ச்சி அட் சென்டர். அப்போ மான்டேக் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ்ல 1919 டையார்ச்சி வந்து என்ன பண்றாங்க, ப்ரொவின்ஷியல் லெவலில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை என்ன பண்றாங்க, ஷிஃப்ட் அவுட் இன் 1935 ஆக்ட் சென்டருக்கு அதை என்ன பண்ணா கொண்டு போறாங்க. அப்போ சப்ஜெக்ட் வந்து என்ன பண்றாங்க, ரெண்டாவது வரைக்கும் ரிசர்வ்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். ரிசர்வ்டு சப்ஜெக்ட் யார்கிட்ட இருக்கும், கவர்னர் ஜெனரல்கிட்ட இருக்கும். டிரான்ஸ்ஃபர் நாமினலி அண்டர் இந்தியன் மினிஸ்டர் பட் ஸ்டில் சப்ஜெக்ட் டு இன்டர்வென்ஷன். ஆனால் என்ன பண்ணலாம், உள்ள வருவோம். இப்போ என்ன பண்றாங்க பாருங்க, திருப்பியும் இவாலுவேஷன். திஸ் டூயல் அத்தாரிட்டி சிஸ்டம் கிரியேட்டட் கன்ஃபியூஷன் அண்ட் இன்எஃபிஷியன்சி. அப்போ இவாலுவேஷன்றது இங்கே எழுதுறது. நீங்கள் செப்பரேட்டாக கடைசியில் கொஷின் முடியும் போது ஒரு கிரிட்டிக்கல் இவாலுவேஷன் ஒரு ஹெட்டிங்கை போட்டு நீங்கள் அப்படியே எழுதிட்டு வந்தாலும் பண்ணலாம். இல்லை ஒரு டாபிக் முடியும் போது கீழே நீங்கள் இவாலுவேட் பண்ணீங்கனாலும் ஓகே தான். பாருங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். The Act did not guarantee civil liberties such as freedom of speech, right to equality, protection against arbitrary arrest. ஏன் சொல்றாங்கன்னா, நேரு ரிப்போர்ட்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க எப்போ, 1928லேயே. ஆனால் அதை பற்றி என்ன பண்ணல, இங்கே சொல்லவே இல்லை. பாருங்க, இந்தியன் லீடர்ஸ் ஹேட் டிமாண்டட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சின்ஸ் 1928 நேரு ரிப்போர்ட், பட் பிரிட்டிஷ் இக்னோர்ட் இட். அப்போ பாருங்க, திருப்பி இங்கே எவாலுவேஷன். இந்தியன் ரிமைன் சப்ஜெக்ட் டு கொலோனியல் ரெப்ரஷன். அப்போ திரும்பியும் அவங்க என்ன பண்றாங்க, ரவுலட் ஆக்ட் இந்த மாதிரியான சட்டங்கள், செடிஷன் ஆக்ட் மூலமா இந்தியர்களை கட்டாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா திருப்பி நம்ம விமர்சனம் வைக்கிறோம். அடுத்தது பாருங்க, அன்ரியலைஸ்டு ஃபெடரல் ஸ்கீம். ஃபெடரல்னு அறிவிச்சிட்டேன், ஆனா அது வந்து என்னது, யதார்த்தமா இல்லை அப்படிங்கிறாங்க. The Act proposed a federal compromising British Indian provinces, princely states. The federation was never implemented because princely states refused to join. அப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபெடரல் சிஸ்டம் கொண்டு வரவே இல்லை, அதாவது அது செயல்படுத்தவே முடியல அப்படின்றாங்க. அப்போ இது என்னது, இதில் இவாலுவேஷன். பாருங்க, கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் எக்ஸ்டெண்டட். கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம், சீக், ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டின் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸ், விமன்ஸ், லேபர் கிளாஸ், இந்த மாதிரி நிறையத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன ஆயிடுச்சு, என்கரேஜ் கம்யூனல் டிவிஷன், சோயிங் சீட்ஸ் ஃபார் பார்ட்டிஷன். அப்போ இவாலுவேஷன் இதுதான். சரியா? அடுத்து பாருங்க, லேக் ஆஃப் இந்தியன் இன்வால்மெண்ட். The Act was framed solely by British Parliament based on Simon Commission and Round Table Conference. அப்போ பாருங்க, மேஜர் இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் காங்கிரஸ் opposed for its excluding Indian voices. சரிங்களா? இந்தியர்களே உள்ள இல்லை அப்படிங்கிறத சொல்றோம். ரிஜிட் அண்ட் ஓவர் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். 3 லிஸ்ட் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். 59 ஐட்டம், 54 ஐட்டம், 36 ஐட்டம் என்ன பண்றோம், கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்றோம், இதை எவாலுவேட் எப்படி பண்றோம் பாருங்க. The structure was too complex for effective implementation. These lead to jurisdictional confusion அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் சொல்றோம். அப்போ இங்க கொடுத்துருக்க ஹெட்டிங்கும், நீங்க இந்த ஹெட்டிங் தான் என்னது, டிஃபெக்ட். சரிங்களா? நீங்க இங்க கொடுத்துருக்கிறது என்னது, இவாலுவேஷன். இதோட 2 டோனும் ஒன்று போல இருக்கணும். சரிங்களா? ஈவனா இருக்கணும். 2 டோனுமே எப்படி இருக்கணும்னா ஒன்று போல இருக்கணும். இதுவும் ஒரு பிரச்சனையை சொல்லணும், இதுவும் ஒரு பிரச்சனையை தான் சொல்லணும். பாருங்க, வீக் அண்ட் டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, இது ஒரு என்னது, டிஃபெக்ட். பாருங்க, இங்க நம்ம எழுதியிருக்கோம், திஸ் நியூலி ஃபெடரல் கோட் லிமிடெட் பவர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, இவாலுவேட் என்ன பண்றோம், இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் ரீச் அப்படிங்கிறோம். அடுத்து பாருங்க, நோ இந்தியன் பார்ட்டிசிபேஷன் இன் டிராஃப்டிங். சரிங்களா? இட் வாஸ் பேஸ்ட் ஆன் சைமன் கமிஷன் ரிப்போர்ட் விச் வாஸ் பாய்காட்டட் பை ஆல் இந்தியன் பார்ட்டிஸ். அப்படியே டைரக்டா, ஏன்னா இதை இன்னும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? அப்படியே நேரடியாக என்ன பண்ணிட்டோம், இவாலுவேட் பண்ணிட்டோம். ஃபெடரல் கோர்ட் வித் லிமிடெட் அத்தாரிட்டி. Though federal court was set up, it had no power of judicial review over legislative competence, no protection of citizen rights as none were guaranteed. The decision could be appealed to Privy Council in London. அங்கதான் இப்போ not a sovereign Indian authority. அப்ப ஃபெடரல் கோர்ட் என்னன்னு சொல்லிட்டோம், not a sovereign Indian authority. அப்ப லாஸ்ட் பாயிண்ட்க்கு மேல நீ இவாலுவேஷன் போட்டு எழுதினீங்க அப்படின்னா this would be better. ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் பாருங்க. Though ambitious in structure, it failed to establish responsible government and encouraged communal divisions. Its failure leads to demand for a constituent assembly, which finally gave birth to
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா இன் 1950. அப்போ கொஸ்டினோட தன்மையை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த 15 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அட்ரஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.